உலகையே ஆட்டிப்படைக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் இல்லனா ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு எப்படி உருவாகுதுன்னு நீங்க எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பொதுவா நம்ம மனசுல என்ன தோணும்? பொதுவா பாத்தீங்கன்னா, பல 100 வருஷமா சேர்த்து வச்ச நிலப்புலன்கள் இருக்கணும். இல்ல ஒரு பெரும் ராணுவ பலம் இருக்கணும் தான் தோணும். ஆமா, கரெக்ட். ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்பலம் இருந்தா தான் அந்த அளவுக்கு வளர முடியும். ஒரு வலுவான அடித்தளம் இல்லாம மாபெரும் உயரத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது தான் உலக நியதி. அதான் நம்ம நம்புறோம். நிச்சயமா. அந்த நம்பிக்கைக்கான காரணமும் இருக்கு. நம்ம எப்போதுமே ஒருத்தரோட வெற்றிய பார்க்கும்போது, கண்ணுக்கு தெரியாத அந்த பரம்பரை அனுகூலங்கள தான் முதல்ல தேடுவோம். அதாவது ஒருத்தரோட வெற்றிக்கு பின்னால் அதிர்ஷ்டமோ, இல்ல தலைமுறை தலைமுறையா வந்த சொத்தோ கண்டிப்பா இருக்குன்னு நம்ம எளிதில் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா இன்னைக்கு நாம செய்யப்போற இந்த ஆழமான அலசல்ல அந்த பொதுவான நம்பிக்கைகள் எல்லாமே சுக்குநூறாக உடையப் போகுது. சொல்லப்போனா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம, பரம்பரை சொத்தும் இல்லாம, ஒரு சாதாரண நாணய வியாபாரி உலக நாடுகளுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அதுவும் ஒரு சில வருஷங்கள் கிடையாது. 250 வருஷமா நிலைத்து நிக்கிற ஒரு செல்வ வளத்தை, அதாவது ஒரு வெல்த் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். அவர் உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு நாம விவாதிக்க போறது தி ரோட்சைல்டு சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வரலாறு ஆவணம் பத்தி தான். இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா. இது வெறும் ஒரு வரலாற்று பதிவு மட்டும் கிடையாது. இது ஒரு மிகச்சிறந்த பாடம். இதுல நாம உற்று நோக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கறத பத்தி கிடையாது. இது ஒரு கட்டமைப்பு. அதாவது ஒரு சிஸ்டம் எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கறத பத்தி. ஒரு சிஸ்டம். ஆமா. தனிநபராக உழைத்து முன்னேறுவதற்கும், நமக்காக உழைக்கிற ஒரு தகவல் வலையமைப்பையும், ஒரு தடையற்ற கட்டமைப்பையும் உருவாக்குவதற்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஆவணம் மிக தெளிவாக காட்டுது. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா உங்க பார்வையே மாறிடும். ரொம்ப சரி. சரி, இந்த உலகளாவிய வலையமைப்பு எப்படி தொடங்குச்சுன்னு பார்ப்போம். இது நடந்தது ஜெர்மனியில் உள்ள பிராங்க்ஃபர்ட் நகர்ல. 1744ஆம் வருஷம் அந்த நகரோட ஒரு சேரி பகுதியில மேயர் ஆம்ஷல் ரோத்ஸ்சைல்ட் அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. எந்த ஒரு அதிகார பின்னணியும் அவருக்கு கிடையாது. ஆமா, அவர் ஒரு மிக சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவர் தான். அவருக்கு கிடைச்ச ஒரே பரம்பரை சொத்து அவருடைய தந்தை செஞ்சிட்டு வந்த ஒரு சின்ன நாணய வியாபாரம் மட்டுமே. தந்தை விட்டு சென்ற அந்த பாதையில தான் மேயர் தன் பயணத்தை தொடங்குறாரு. பழங்கால அரிய நாணயங்களை விக்கிற தொழில்ல ஈடுபட்டவர் அந்த நாணயங்களை சேகரிக்கிற பணக்காரர்களோட கவனத்தை மெதுவா ஈர்க்க தொடங்கினாரு. நாணயங்களை வெறும் ஒரு உலோகமாக அவர் பார்க்கல, அது ஒரு பெரிய வாய்ப்பாக அவர் பார்த்தாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க. இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒரு சாதாரண நாணய வியாபாரி, அதுவும் சேரியில இருக்கிறவரு, எப்படி ஐரோப்பாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருவரான ஹெஸ்ஸின் இளவரசர் வில்ஹெல்ம் அவரோட கவனத்தை ஈர்த்தார்? அது ஒரு சுவாரஸ்யமான கதை தான். 1769ஆம் வருஷத்துல அரசவையின் முகவரா மாறி அந்த இளவரசரோட ஒட்டுமொத்த நிதியையும் நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றார் அப்படின்னு மூலத்தகவல்கள் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இதை இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டா ஒரு சாதாரண கேரேஜ்ல இயங்குற ஸ்டார்ட் அப் நிறுவனர் உலகின் மிகப்பெரிய ஏஞ்சல் இன்வெஸ்டரோட மொத்த முதலீட்டையும் பெறுவது போல இருக்கே. அவர் அப்படி என்ன மாயஜாலம் செஞ்சாரு? மாயஜாலம்லாம் ஒன்னும் இல்ல. அது ஒரு மிக தெளிவான உத்தி. மேயர் நேரா போய் இளவரசர்கிட்ட உங்க பணத்தை நான் நிர்வகிக்கிறேன் அப்படின்னு கேட்கல. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? இளவரசருக்கு அரிய நாணயங்கள் மேல ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மிக அரிதான நாணயங்களை தேடி பிடிச்சு அவற்றை சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில இளவரசருக்கு வித்தார். சொல்லப்போனா சில நேரங்கள்ல லாபமே இல்லாம கூட கொடுத்தாரு. ஓ, அப்படியா? அதாவது ஆரம்பத்துல லாபத்தை பார்க்காம ஒரு உறவை முதலீடு செஞ்சிருக்காரு, அப்படிதானே? அதேதான். பல வருஷமா இப்படி மலிவான விலையில அரிய பொருட்களை கொடுத்து இளவரசரோட நன்மதிப்பை பெற்றாரு. இந்த வியாபாரி ரொம்ப நேர்மையானவன், தனக்கு நஷ்டம் வந்தாலும் எனக்காக உழைக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தை இளவரசரோட மனசுல ஆழமா விதைச்சாரு. வாவ், செம ஸ்மார்ட். அந்த நம்பிக்கையில தான் இளவரசர் தனது சிறு சிறு நிதி பரிவர்த்தனைகளை மேயர்கிட்ட கொடுக்க தொடங்கினாரு. அதுல மேயர் காட்டின திறமையும் விசுவாசமும் தான் அவர் அரசவையின் முகவரா மாத்துச்சு. நம்பிக்கையை எப்படி ஒரு மூலதனமாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். அருமையான விளக்கம். ஒரு சாதாரண நாணய வியாபாரியா இருந்து ஒரு இளவரசரோட நிதியை நிர்வகிக்கிற அளவுக்கு உயர்ந்ததே மிகப்பெரிய வெற்றி தான். ஆனா அந்த வெற்றியோட அவர் தன் வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கல. அவர் அதை ஒரு சாம்ராஜ்யமாக எப்படி மாத்தினாரு அப்படிங்கிறது தான் அடுத்த சுவாரஸ்யம்.
மேயருக்கும் அவரது மனைவி குட்டில் ஷ்னாப்பருக்கும் 5 மகன்கள் 5 மகள்கள் பிறந்தனர். ஆமா, ஒரு பெரிய குடும்பம். இந்த 5 மகன்களையும் மேயர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஐரோப்பாவோட 5 முக்கிய நகரங்களுக்கு சதுரங்க காய்களை போல அனுப்பி வச்சாரு. ஆமா, பாத்தீங்கன்னா இது ஒரு அபாரமான மூலப்பொறையும். ஒரு நகரத்துல மட்டும் ஆதிக்கம் செலுத்துறதை விட ஐரோப்பாவோட ஒட்டுமொத்த பொருளாதார நரம்புகளையும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வர அவர் திட்டமிட்டாரு. மூத்த மகன் ஆம்செல் வந்து பிராங்க்ஃபர்ட்லயே தங்கியிருந்தாரு. ஓகே. இரண்டாவது மகன் நேத்தன் 1798ல லண்டனுக்கு போனாரு. மூன்றாவது மகன் சாலமன் 1820ல வியன்னாவுக்கு சென்றார். நான்காவது மகன் கார்ல் நேபிள்ஸ் நகருக்கும், 5வது மகன் ஜேம்ஸ் 1812ல பாரிஸ் நகருக்கும் போனாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆனா இதனால முழுமையா ஏத்துக்க முடியல. நீங்க சொல்றத கேட்கும்போது இவங்க 5 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னு தோணுது. ஆனா மனித இயல்பு அப்படி கிடையாதே. நீங்க சொல்றது புரியுது. பொதுவா குடும்பத் தொழில்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு போட்டி வரும். ஒருவருக்கொருவர் எதிராக செயல்படுவாங்க. அதுவும் 18ஆம் நூற்றாண்டுல எந்த தகவல் தொடர்பு வசதியும் இல்லாத காலத்துல 5 வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிற சகோதரர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் ஏமாத்தாம போட்டி போடாம ஒன்னா செயல்பட்டாங்க? அவங்க ஏன் பிரிஞ்சு போகல? நீங்க கேக்குறது வந்து மிக சரியான கேள்வி. அவங்க பிரிஞ்சு போகாம இருந்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அவங்க 5 தனித்தனி வங்கிகளாக செயல்படல. அவங்க ஒரு நெட்வொர்க்காக செயல்பட்டாங்க. நெட்வொர்க்கா? ஆமா, இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்றைய காலத்துல நாம பயன்படுத்துற கிளவுட் நெட்வொர்க் போல. உலகத்தோட பல மூலைகள்ல சர்வர்கள் இருந்தாலும் அவை எல்லாமே வந்து ஒரே சிஸ்டமா தான் இயங்குது. மேயர் தனது மகன்களுக்கு கற்றுக் கொடுத்தது இதத்தான். அதாவது ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றீங்களா? தங்களுக்கு என்ன தனியா ஒற்றர்களையும் குதிரை வீரர்களையும் பணியமர்த்தினாங்க. வட்டி விகிதங்கள், நாணய மதிப்போட மாற்றங்கள், அப்புறம் அரசியல் சூழ்நிலைகள் குறித்த தகவல்களை அரசுகளை விடவும் மிக வேகமாக தங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிட்டாங்க. ஓ, அரசுகளுக்கு தெரியாத தகவல்கள் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுமா? கண்டிப்பா. இதற்காக ரகசிய குறியீட்டு மொழிகளை கூட பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு, பிரான்ஸ்ல ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது அப்படின்னா பாரிஸ்ல இருக்கிற ஜேம்ஸ் உடனே லண்டன்ல இருக்கிற நேதனுக்கு தகவல் அனுப்புவாரு. சந்தைக்கு அந்த தகவல் தெரியறதுக்கு முன்னாடியே நேதன் லண்டன்ல அதற்கேற்ற முதலீடுகளை செஞ்சுடுவாரு. இந்த வேகம்தான் அவங்கள யாராலும் அசைக்க முடியாத சக்தியாக மாத்துச்சு. சூப்பர். அதாவது அவங்க தகவலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தகவல் பரிமாற்றத்தோட வலிமையை பத்தி பேசும்போது லண்டன்ல இருந்த 2வது மகன் நேதன் செஞ்ச ஒரு மாபெரும் செயலை நாம அலசியே ஆகணும். நேதன் செஞ்சது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆமா, இந்த வலையமைப்பை கொண்டு உலகையே அவங்க எப்படி ஆளத் தொடங்கினாங்க அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. நேதன் லண்டன்ல ஒரு ஜவுளி வியாபாரியாக தான் தன் பயணத்தை தொடங்கினாரு. ஆனா சந்தையோட தேவையறிந்து அப்புறமா தங்கம் மற்றும் நாணய மாற்று தொழிலுக்கு மாறினாரு. அது நெப்போலியன் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் அது. கரெக்ட். பிரிட்டிஷ் அரசுக்கும் ஸ்பெயின்ல இருந்த டியூக் ஆஃப் வெல்லிங்டன் படைகளுக்கும் நேத்தன் நிதியுதவி செஞ்சாரு அப்படின்னு ஆவணங்கள் சொல்லுது. ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, போர் நடக்கும்போது எதிரிகளோட கட்டுப்பாட்டுல உள்ள பகுதிகளை தாண்டி எப்படி அத்தனை பெரிய தொகையை, அதாவது தங்கத்தை நேத்தன் கொண்டு சேர்த்தாரு? இங்கதான் அவங்களோட அந்த 5 நகர நெட்வொர்க் தன் உண்மையான பலத்தை காட்டுச்சு. நேத்தன் நேரடியாக லண்டன்லேருந்து ஸ்பெயினுக்கு தங்கத்தை வண்டிகள்ல அனுப்பல. அப்படி அனுப்பியிருந்தா அது நெப்போலியனோட படைகளால வழியிலேயே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பதிலா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தனது சகோதரர்களோட உதவியை பயன்படுத்தினாரு. எப்படின்னு கேக்குறேன். எதிரி நாடான பிரான்ஸ்ல இருந்த சகோதரன் ஜேம்ஸ் மூலமாகவா? அதேதான். இந்த நுட்பத்தை கொஞ்சம் கவனிங்க. லண்டன்ல இருந்த நேத்தன் பாரிஸ்ல இருந்த ஜேம்ஸுக்கு ரகசிய தகவல்களை அனுப்புனாரு. பிரான்ஸ் அரசுக்கே தெரியாம ஜேம்ஸ் பிரான்ஸ்குள்ள இருந்த பணத்தை வச்சு தங்கத்தை வாங்கினாரு. அந்த தங்கம் ரகசியமாக ஸ்பெயின் எல்லையை கடந்து வெலிங்டனின் படைகளுக்கு சென்றடைந்தது. ஆச்சரியமா இருக்கே. ஆமா, லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் அரசுக்கு நேத்தன் கடன் கொடுக்கறாரு. அந்த பணத்தை பிரான்ஸ்ல இருக்கிற ஜேம்ஸ் பட்டுவாடா செய்யறாரு. அதாவது நெப்போலியனோட கண்ணெதிரிலேயே அவனோட சாம்ராஜ்யத்துக்கு உள்ளேயே இருந்து அவனை வீழ்த்துவதற்கான படைகளுக்கு இவங்க நிதியுதவி செஞ்சிருக்காங்க. இது அரசுகளின் திறனை மிஞ்சிய ஒரு உள்கட்டமைப்பு. இதை கேட்கும்போதே எனக்கு மேசில் இருக்குது. அப்படி என்றால் அவங்க வெறும் வங்கியா மட்டும் செயல்படல, அதிகாரத்தோட உள்கட்டமைப்பாவே மாறிட்டாங்க இல்லையா? போர்க்களத்துல யார் வெற்றி பெறணும் அப்படிங்கறத தீர்மானிக்கும் சக்தியே இந்த தகவல் நெட்வொர்க் தான் போல இருக்கு. உறுதியா சொல்லலாம்.
1800களின் தொடக்கத்துல உலகின் மிகப்பெரிய கடனாளிகளாக அவங்க மாறினாங்க. நாடுகள் தங்களோட ரயில்வே திட்டங்களுக்காகவும் புதிய காலானி ஆதிக்கங்களை உருவாக்குவதற்காகவும் போர்களுக்காகவும் இவங்கள்ட்டயே கடன் வாங்கினாங்க. உலக நாடுகளுக்கே கடன் கொடுத்திருக்காங்க. ஆமா, இதன் மூலம் உலக அரசியலையே மறைமுகமாக கட்டுப்படுத்துற இடத்துக்கு அவங்க போனாங்க. ஒரு நாடு கடன் கேட்கும்போது அந்த நாட்டோட எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு முன்கூட்டியே இருக்கும். தகவல், வேகம், ஒருங்கிணைப்பு, இது மூன்றும் சேர்ன ஒரு மிஷினால அவங்க இயங்குனாங்க. சரி, ஒரு கட்டமைப்பு உருவான விதமும் அது செயல்பட்ட விதமும் எனக்கு இப்ப நல்லா புரியுது. ஆனா இங்கதான் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. ஐரோப்பிய வரலாற்றை பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல பல போர்கள் நடந்துச்சு. பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சு. பல மாபெரும் சாம்ராஜ்யங்கள் சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு. பல ராஜாக்களே தங்கள் சொத்துக்களை இழந்து நடுத்தெருவுக்கு வந்திருக்காங்க. ஆமா, நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த காலகட்டம் அது. அப்படி இருக்க எந்த ஒரு இராணுவ பலமும் இல்லாத ஒரு குடும்பம் தங்களோட இந்த மாபெரும் செல்வத்தை எப்படி பல தலைமுறைகளாக காப்பாற்ற முடிஞ்சது? மனிதர்களாக பிறந்தால் ஏதோ ஒரு தலைமுறையில ஆடம்பர ஆசை வந்திருக்குமே, சொத்தை அழிச்சிருக்கலாமே, எப்படி இதை பாதுகாத்தாங்க? இது இந்த ஆழமான அலசல்ல மிக முக்கியமான கட்டம். அவங்க தங்களோட செல்வத்தை பாதுகாக்க ஒரு இரும்பு கோட்டையை உருவாக்கல, மாறாக ஒரு எழுதப்படாத தத்துவத்தை உருவாக்குனாங்க. அது அவங்க வாத்தை பாதுகாத்தல் அப்படின்னு அழைச்சாங்க. வாத்தை பாதுகாத்தலா? அதாவது அந்த தங்க முட்டையிடும் வாத்து கதையை போலவா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாத்து தினமும் ஒரு தங்க முட்டையிடும். நீங்க அந்த முட்டையை வச்சு எவ்வளவு வேணுமானாலும் உங்க வாழ்க்கையை ஆடம்பரமா வாழலாம். ஆனா பேராசப்பட்டு அந்த வாத்தையே விற்றாலோ அல்லது கொன்றாலோ விளையாட்டங்கே முடிஞ்சிடும். கரெக்ட், மூலதனம் காலியாயிடும். இதுதான் அவங்க தங்கள் குடும்பத்தில ஒரு கட்டாய விதியாகவே மாத்துனாங்க. முதலீட்டில் வரும் லாபத்துல மட்டுமே வாழணும், ஒருபோதும் மூலதனத்தை தொடவே கூடாது அப்படிங்கறத ஒவ்வொரு வாரிசுக்கும் மிக கடுமையாக கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம், இது சொல்றதுக்கு வேணா மிக எளிதா இருக்கலாம். ஆனா நடைமுறையில இது சாத்தியமா? குடும்பத்துல 100 பேர் இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு ஒரு தனி தீவு வாங்கணுன்றோ அல்லது மிகப்பெரிய அரண்மனை கட்டணுன்றோ ஆசை வராதா? அப்போ மூலதனத்துல கை வைக்க மாட்டாங்களா? நிச்சயமா வரலாம். ஆனா அவங்க அந்த மூலதனத்தை ஒரு தனிநபர் எடுத்து செலவு செய்ய முடியாதபடி ஒரு சிஸ்டமாக, அதாவது ஒரு அறக்கட்டளை வடிவத்துல மாற்றி அமைச்சாங்க. ஒரு தனிநபர் அந்த வாத்தை விற்க நினைச்சாலும் விற்க முடியாது. இதை தனிநபர்களை விட குடும்பத்தை ஒரு சிஸ்டமாக அவங்க பார்த்ததால மட்டுமே சாத்தியப்படுத்த முடிஞ்சது. ஓ, ஒரு தனிநபர் நினைச்சா கூட சொத்தை அழிக்க முடியாதபடி ஒரு லாக் போட்டுட்டாங்க. ஆமா, உலக பொருளாதாரம் பல முறை தன்னை ரீசெட் செஞ்ச போதும், உலக போர்கள் வந்த போதும், பங்குச்சந்தைகள் சரிந்த போதும் அவங்க ஒருபோதும் தங்கள் மூலதனத்தை இழக்கல. ஏன்னா அந்த மூலதனம் பல நாடுகள்ல பல தொழில்கள்ல பரவலாக்கப்பட்டிருந்தது. அவங்க மத்தவங்கள விட அறிவாளிகள் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தப்பிக்கல, தனிநபர்களால் தாங்க முடியாத இழப்புகளை கூட தாங்கி நிக்கிற ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கியிருந்தாங்க. இதன் அர்த்தம் என்னவென்றால், இதை கேட்கிற உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய தனிநபர் நிதி மேலாண்மை பாடம் அப்படிங்கிறது இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம பலரும் சம்பாதிக்கிறோம், செலவு செய்யறோம், கொஞ்சம் சேமிக்கிறோம். ஆனா அந்த சேமிப்பு அப்படிங்கிற மூலதனத்தை ஏதோ ஒரு அவசர தேவைக்கோ அல்லது ஆடம்பரத்திற்கோ மீண்டும் எடுத்து செலவு செஞ்சிடறோம். சொல்லப்போனா நாம வாத்தை அறுத்து சாப்பிட்டு விடுறோம். ஆனா ராத்ஷில்ட் குடும்பம் அந்த வாத்தை ஒரு சிஸ்டமாக மாத்தி அது கொடுக்கிற வட்டியில மட்டுமே பல தலைமுறைகளாக வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப சரியான ஒப்பீடு. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. சரி, இது எல்லாமே 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகள்ல நடந்தவை. இந்த சிஸ்டம் இன்றைய நவீன காலத்திலும் வேலை செய்யுதா? 250 வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு அதோட நிலை என்ன? மூலத்தகவல்கள் அலசும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சது. 1980ல, அதாவது மேயர் ஆம்ஷெல் த சிஸ்டத்தை தொடங்கி 250 வருஷங்கள் கழிச்சு ஜேக்கப் ரோத்ஷைல்ட் அப்படிங்கிறவரு குடும்ப அரசியலால் பிரதான வங்கியிலிருந்து வெளியேறுகிறார். ஆனா அவர் வெளியேறும்போது வெறும் கையா வரல. அந்த 250 வருஷ சிஸ்டத்தோட அறிவை, அந்த டிஎன்ஏவை தன்னுடனே கொண்டு வராரு. ஆமா, அவர் பிரதான வங்கியிலிருந்து வெளியேறிய பிறகு தமக்குன்னு சொந்தமாக ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறாரு. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேயர் ரோத்ஷைல்ட் செஞ்ச அதே சிஸ்டத்தோட நவீன வடிவத்தை அவர் செயல்படுத்தினாரு. அதுதான் இங்க ஆச்சரியமே. அந்த ட்ரஸ்டை அவர் தொடங்கி 10 வருஷங்கள்ல அதோட மதிப்பை $570 மில்லியன் உயர்த்தினார். அது மட்டுமா, 2024ல் அவர் இறக்கும்போது தனது தனிப்பட்ட வாரிசுகளுக்கும் மட்டும் $1 பில்லியன் மேல் விட்டு சென்றார். அவர் ஒட்டுமொத்த ரோத்ஷைல்ட் குடும்பத்தோட ஒரு சிறிய கிளை மட்டும்தான். அவர் ஒரு சின்ன பகுதி தான்.
இன்னைக்கு ஒட்டுமொத்த ரோத்ஷைல்ட் குடும்பத்தோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டா அது 400 பில்லியன் முதல் 1 டிரில்லியன் டாலர்கள் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கு. தனிமனிதர்கள் தினமும் காலையில எழுந்து வேலைக்கு சென்று உழைத்து சம்பாதிப்பதை விட ஒரு சிறப்பான கட்டமைப்பு எப்படி நிரந்தரமாக சம்பாதித்துக் கொண்டே இருக்கு அப்படிங்கறத நினைச்சா உண்மையிலேயே வியப்பா இருக்கு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த அலசலோட மையக்கருத்து. இத நீங்க மிக கவனமாக கருத்தில் கொள்ளணும். மேயர் ராத்ஸ்சைல்ட் உருவாக்கியதுல மிகவும் மதிப்புமிக்க விஷயம் தங்கம் கிடையாது, நிலம் கிடையாது, ஒரு நிறுவனமும் கிடையாது. அவர் உருவாக்கியது ஒரு சிஸ்டம். சேரியில பறந்த ஒரு நாணய வியாபாரி தனது 5 மகன்கள் மூலம் உலகையே இணைக்கிற ஒரு நெட்வொர்க்க உருவாக்குனாரு. ஒரு பிரம்மாண்டமான தகவல் பரிமாற்ற கட்டமைப்பு. ஆமா, சந்தைகளை விட வேகமாக தகவல் பாயிற ஒரு கட்டமைப்பு அது. ஒரு மனிதனோட ஆயுட்காலத்தை விட பல 100 வருஷங்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா தங்கள் வாழ்நாள் முழுவதும் தாங்களே ஒரு சொத்தாக இருந்து உழைக்கிறாங்க. அதாவது அவங்க வேலைக்கு சென்றால் சம்பளம் கிடைக்கும், இல்லையென்றால் இல்லை. ஆமா, ஆக்டிவ் இன்கம் மாதிரி. கரெக்ட். தங்களோட நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து பணத்தை பெறுறாங்க. ஆனா ராத்ஸ்சைல்ட் குடும்பத்தினர் தாங்கள் வேலை செய்யாவிட்டாலும் தங்களுக்கு வருமானம் தரும் சொத்துக்களை உருவாக்குனாங்க. நிதி உலகத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான வித்தியாசம் இதுதான். நீங்க சொத்தாக இருந்து உழைக்க போறீங்களா அல்லது உங்களுக்காக உழைக்கும் சொத்தை நீங்க உருவாக்க போறீங்களா? நீங்க சொத்தாக இருக்கிறீங்களா அல்லது சொத்தை உரிமையாக்கி இருக்கிறீர்களா என்பதே இங்க முக்கியம். வாவ், இது ஒரு மிகப்பெரிய திறப்பு. பிராங்க்ஃபர்ட் சேரியில தொடங்கிய ஒரு சாதாரண நாணய வியாபாரி எப்படி நம்பிக்கையை முதலீடா மாத்தினாரு, தனது 5 மகன்கள் மூலம் உருவாக்கிய தகவல் பரிமாற்ற கட்டமைப்பு எப்படி அரசுகளை விட அதிகாரம் கொண்டதா மாறுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். போர்கள் நடந்த காலகட்டத்துல கூட எதிரி நாடுகளுக்கிடையே எப்படி தடையின்றி தங்கத்தை நகர்த்தினார் அப்படிங்கறத இன்னைக்கு மிக தெளிவா அலசணும். ஆமா, தங்க முட்டையிடும் வாத்த பாதுகாப்பதன் மூலம் அந்த சிஸ்டம் எப்படி 250 ஆண்டுகளை கடந்து இன்றும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக நிக்குது அப்படிங்கறத நாம பார்த்தோம். நிச்சயமா இந்த ஆழமான அலசல் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு தனிநபர் நிதி மேலாண்மை பற்றியும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது பற்றியும் பல புதிய திறப்புகளை அளித்திருக்கோம் என நாங்க நம்புறோம். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். 1800களிலேயே எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல கடிதங்கள் மூலமும் குதிரைகள் மூலமும் தகவல் பரிமாற்றம் செஞ்சு அவங்க உலகோட மாபெரும் சக்தியாக மாறினாங்க. ஆமா, அவங்க தகவல் பரிமாற்றத்தை வச்சுதான் உலகத்தையே ஜெயிச்சாங்க. அப்படியென்றால் இன்றைய ஏஐ காலகட்டத்துல அதிவேக இணைய உலகத்துல ஒவ்வொரு நொடியும் தகவல்கள் உலகத்தோட பல மூலைகளுக்கும் பறந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கான அந்த 5 நகர வலையமைப்பை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? நீங்க தூங்கும்போது உங்களுக்காக உழைக்க போகும் உங்கள் வாழ்நாளை தாண்டி நிலைத்து நிற்கும் அந்த சிஸ்டம் எதுவாக இருக்கும்? இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தேடலோடு சந்திப்போம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.